மறைந்த முன்னாள் இந்திய பிரதம மந்திரி ராஜீவ் காந்தியின் 33வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. டெல்லியில் வீரபூமியில் ராஜீவ் காந்தி நினைவிடத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, பழனியப்பன் சிதம்பரம் உட்பட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்தியாவில் இந்த நாள் பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகமே இந்தியாவில் கல்வித்துறையில் சிறந்து விளங்குவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தொடக்க பள்ளிகளில் 600 கோடி ரூபாய் செலவில் காலை உணவு திட்டம், 436 கோடி ரூபாய் செலவில் திறன்மிகு வகுப்புகள், 590 கோடி ரூபாய் செலவில் இல்லந்தேடி கல்வி திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற பின்னர் தமிழ்நாட்டு குழந்தைகள் ஒவ்வொருவரும் தரமான உயர்ந்த கல்வி பெற வேண்டும் என பல்வேறு புதிய திட்டங்களை உருவாக்கி வருவதாகவும், இதனாலேயே தமிழகம் கல்வித்துறையில் நாட்டில் முதலிடம் வகிப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக கோவையில் பயிற்சி மருத்துவர்கள் 2 பேரின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகாமை அதிகாரிகள் இன்று சோதனையிட்டார்கள். கர்நாடகாவை சேர்ந்த 2 பயிற்சி மருத்துவர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது மருத்துவர்களும் விசாரணை செய்யப்பட்டார்கள். அத்துடன் அவர்கள் பணிபுரியும் தனியார் மருத்துவமனையிலும் சோதனையிடப்பட்டது. மார்ச் 1ஆம் தேதி இடம்பெற்ற குண்டுவெடிப்பின் போது சிலர் காயமடைந்த நிலையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தமிழ்நாடு மீதும் தமிழக மக்கள் மீதும் பிரதம மந்திரி நரேந்திர மோடிக்கு காழ்ப்பு இருப்பதால் தான் தமிழக மக்களை திருடர்கள் என வர்ணித்தார் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டித்துள்ளார். ஒடிசாவில் தேர்தல் பரப்புரையில் பேசிய மோடி, ஜெகநாதர் ஆலய பொக்கிஷ அறையின் சாவிகள் தமிழகத்தில் இருப்பதாகவும் பேசியமை ஒடிசா மக்களை தமிழக மக்களுக்கு எதிராக தூண்டும் செயல் எனவும் தமிழக மக்களை அவமதிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு வரும்போது தமிழ் மொழியை உயர்வாக போற்றுவதாக பேசுவதும், தமிழர்களை போன்ற அறிவாளிகள் இல்லை என பாராட்டுவதும், வட மாநிலங்களில் வாக்கு சேகரிக்கும் போது தமிழக மக்களை திருடர்கள் போன்றும் அந்த மாநிலங்களுக்கு எதிரானவர்களாகவும் பேசுவது அவரது இரட்டை வேடம் என மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இலங்கையின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே பொய்யான தகவல்களை வழங்கி கடவுச்சீட்டு பெற்றமை தொடர்பான வழக்கில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் டயானா கமகே ஒரு சந்தேக நபர் என குறிப்பிடும் அறிக்கை ஒன்றை குற்றப்புலனாய்வு துறையினர் நேற்று கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். இந்த விடயத்தில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு நீதிவான் உத்தரவிட்டார். இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையான டயானா கமகே பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இலங்கை ராணுவத்தில் இருந்து தப்பியோடிய 15,000க்கும் அதிகமானோர் பொது மன்னிப்பு காலத்தில் முறைப்படி ராணுவத்தில் இருந்து விலகிக் கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து மே 20ஆம் தேதி வரை 1 மாத காலத்தை படைகளிலிருந்து தப்பியோடியோருக்கான பொது மன்னிப்பு காலமாக ராணுவம் அறிவித்திருந்தது. வெளிநாடுகளில் உள்ள 373 பேர் உட்பட படைகளிலிருந்து தப்பியோடிய 15,667 பேர் முறைப்படி படைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக அது தெரிவித்தது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டமை போன்ற சம்பவங்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களின் பெரும்பான்மையான வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதை தடுக்கும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கும் ராணுவத்திற்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமானதாக இருந்த காலப்பகுதியில் கூட அமைதியான நினைவேந்தல்களை நடத்தக்கூடியதாக இருந்தது எனவும், தாம் முதலமைச்சராக இருந்தபோது முள்ளிவாய்க்கால் சென்று உரையாற்றியதாகவும் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். சில வருடங்களுக்கு முன்பு இவ்வாறு நடைபெற்றாலும் தற்போது மக்களால் ஏன் அவர்களது உறவினர்களை நினைவு கூற முடியவில்லை என விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பினார். இந்த விடயத்தில் அரசியல் பின்னணியில் இருப்பதாகவும் யாரோ இந்த கைதுகளின் மூலம் லாபம் அடைய முற்படுவதாக விக்னேஸ்வரன் கண்டித்தார். இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து மேற்கு நாடுகள் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக இலங்கையில் உள்ள ரஷ்ய தூதரகம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. அண்மை காலத்தில் மேற்கு நாடுகளின் பல அரசியல் பிரமுகர்களும் ராஜதந்திரிகளும் மனித உரிமை அமைப்புகளாக தம்மை சித்தரிக்கும் மேற்கு நாடுகளின் அமைப்புகளும் இலங்கையை குறை கூறும் அறிக்கைகளையும் கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளதாக இன்று வெளியிட்ட அறிக்கையொன்றில் ரஷ்ய தூதரகம் தெரிவித்தது. களுத்துறையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில்
ஆண் ஒருவர் உயிரிழந்து அவரது 8 வயதான மகள் காயமடைந்தார். களமுள்ள என்ற இடத்தை சேர்ந்த 39 வயதான நபர் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் சென்ற 2 பேரால் சுடப்பட்டு மரணமானார். அவரது 8 வயதான மகள் இதன்போது காயமடைந்து நாகோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ராணுவ வாகனம் மோதி பெண் ஒருவர் மரணமான சம்பவம் தொடர்பாக ராணுவ வாகனத்தின் சாரதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புத்தூர் கனகம்புளிய வீதியில் வீரவாணி சந்தையில் வீதியை கடப்பதற்காக மிதிவண்டியுடன் காத்திருந்த 23 வயதான பெண் மீது ராணுவ வாகனம் மோதியதில் அந்த பெண் மரணமானார். அச்சுவேலி காவல்துறையினர் படையினரின் ஹையஸ் வேனின் சாரதியை கைது செய்து மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 29ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வாகனத்தில் பயணம் செய்த படை அதிகாரிகள் 2 பேர் காயமடைந்து பல்லாலி படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் யாழ்ப்பாணம், புத்தளம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 33,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1727 பேர் 11 நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். நாடு முழுவதும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. பதுளை மாவட்டத்தில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றும் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் இன்று 2வது நாளாக பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருந்தன. இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டுவதற்காக வரி புகலிடங்களில் வைக்கப்பட்டுள்ள வரி ஏய்ப்பு செய்த பணத்தின் வருடாந்த லாபத்தின் 10 விழுக்காட்டை வாரியாக அறவிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இவ்வாறான வரி ஏய்ப்பு செய்யப்பட்ட பணத்தின் வருடாந்த லாபம் $1.4 டிரில்லியன் என கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் பாலியில் இடம்பெற்ற 10வது உலக நீர் மன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரியை செலுத்த தவறும் நிறுவனங்கள் மீதும் ரஷ்ய வங்கிகள் மீதும் ரஷ்ய நிதி நிறுவனங்கள் மீதும் தற்போது விதிக்கப்பட்டவற்றை போன்ற தடைகளை விதிக்கலாம் என கூறினார். உக்ரைனில் அழிவுக்கும் உயிரிழப்புகளுக்கும் பணம் வழங்க தயாராக இருக்கும் வடகிழக்கு நாடுகள் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் அழிவையும் தடுக்க பணம் வழங்க தயாரில்லை என அவர் தெரிவித்தார். உலங்கு வானூர்தி வீழ்ந்து நொறுங்கி மரணமான ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உட்பட 8 பேரின் இறுதி நிகழ்வுகள் இன்று ஆரம்பமாகின. உலங்கு வானூர்தி விழுந்து நொறுங்கிய நாட்டின் வடமேற்கு பகுதியில் ட்ரப்ரிஸ் நகரத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டார்கள். எதிர்வரும் வியாழக்கிழமை அவரது சொந்த ஊரான மஷாடில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. ரைஸுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் திரண்ட போதிலும் வேறு பலர் கடும் போக்குவாதியான அவரது மறைவுக்கு சமூக வலைத்தளங்களில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார்கள். காசாவில் கைது செய்யப்படும் பாலஸ்தீன கைதிகள் படை மருத்துவமனை ஒன்றில் சித்திரவதைக்கு நிகரான முறையில் நடத்தப்படுவதாக மருத்துவ பணியாளர்கள் 2 பேர் கூறியதாக பிபிசி தெரிவித்துள்ளது. கைகள், கால்கள், கண்கள் அனைத்தும் கட்டப்பட்டு டயப்பர்கள் அணிவிக்கப்படுவதாகவும் சில சந்தர்ப்பங்களில் ஆடைகள் இன்றி அவர்கள் கட்டி வைக்கப்படுவதாகவும் சில சந்தர்ப்பங்களில் நோவை தடுக்கும் மருந்துகள் இன்றி சீற்றுகள் வழங்கப்படுவதாக பிபிசி தெரிவித்துள்ளது. ஸ்டேலிய குடிசார் மற்றும் படித்துறை சிறைகள் பழிவாங்குவதற்கான கருவிகளாக மாறிவிட்டதாகவும் கைதிகளின் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் ஸ்டேலில் மனித உரிமைகளுக்கான மருத்துவர்கள் அமைப்பு பிப்ரவரியில் வெளியிட்ட அறிக்கையில் உள்ளதை போன்று இந்த தகவல்கள் அமைந்துள்ளன. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள நிறுவனம் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் $327 மில்லியன் நட்டமடைந்ததென அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டின் முதல் காலாண்டில் அது விளம்பர வருமானமாக $7,70,500 பெற்றது. கடந்த ஆண்டின் முதல் காலாண்டின் $1.1 மில்லியன் விளம்பர வருமானத்துடன் ஒப்பிடும்போது இது குறைவானது. மார்ச் மாதத்தின் பிற்பகுதியில் பங்கொன்றின் விலை சுமார் $80 இருந்தாலும் நேற்று அது சுமார் $49 குறைவடைந்திருந்தது. பசிபிக் சமுத்திரத்தில் பிரான்ஸ் ஆட்சியில் உள்ள நியூ கலிடோனியா தீவில் இருந்து தமது நாட்டவர்களை அழைத்து செல்வதற்கு ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் விமானங்களை அனுப்பியுள்ளன. 3200 பேர் அங்கிருந்து வெளியேற தயாராக இருக்கிறார்கள். ஆனால் விமான நிலையம் இன்னும் மூடப்பட்டுள்ளது. இந்த தீவில் 10 வருடங்களாக வசிக்கும் பிரான்ஸ் குடிமக்களும் உள்ளூர் தேர்தல்களில் வாக்களிக்க அனுமதிக்கும் சட்டமூலத்தை பிரான்ஸ் நாடாளுமன்றம் நிறைவேற்றியதை தொடர்ந்து அங்கு கடந்த வாரம் வன்முறை ஆரம்பமாகியது. 1980களில் நிலவியதை போன்ற பிரிவினைவாத வன்முறை மீண்டும் ஏற்படக்கூடும் என்ற கவலையும் வெளியாகியுள்ளது. கிரேக்கத்தின் தெற்கின் அருகில் குடிவரவாளர்களின் படகொன்று கடந்த ஆண்டு மூழ்கி சுமார் 550 பேர் மரணமானமை தொடர்பாக
குற்றம் சுமத்தப்பட்டுள்ள எகிப்தியர்கள் 9 பேருக்கு எதிரான வழக்கு விசாரணை ஆரம்பமாகியுள்ளது. மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட கிரேக்க கரையோர காவல்படை மீட்பு நடவடிக்கையில் தவறளித்தது என்ற குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை நிறைவடையாது. இந்த வழக்கு விசாரணை நடத்தப்படுவதை மனித உரிமை அமைப்புகள் கண்டித்துள்ளன. குடிபெயர்வாளர்கள் பயணித்த படகை கிரேக்க கரையோர காவல்படை இழுத்து செல்ல முற்பட்ட போது அது கடலில் கவிழ்ந்தது எனவும் கடலில் வீழ்ந்தவர்களை மீட்க அது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குறை கூறப்பட்டுள்ளது. கெனடிய சுற்றுச்சூழல் திணைக்களம் வெளியின் தராதரம் குறித்து அறிவிப்புகளையும் வெளியின் தராதரத்தின் சுகாதார பாதிப்புகளையும் மக்கள் விளங்கிக் கொள்வதை லகுவாக்கும் வகையில் மாற்றங்களை செய்துள்ளது. கடந்த ஆண்டு கனடாவில் முன்னொரு போதும் இல்லாத அளவில் காடுகள் எரிந்தமையால் வெளியான புகையால் காற்றின் தராதரம் குறித்த அறிவிப்புகள் கனடியர்களுக்கு பரிச்சயமாகின. 1 முதல் 10 வரையான இலக்கங்களை கொண்ட வழி தராதர சுகாதார சுட்டி அனைத்து மாகாணங்களிலும் ஒரே மாதிரியாக கணிப்பிடப்படாதமை பிரச்சனையாக இருந்தது. அல்பர்டாவும் ஒன்டாரியோவும் சமஷ்டி அரசின் வழி தராதர சுகாதார சுட்டியை கடந்த வாரம் முதல் பின்பற்ற ஆரம்பித்தமை சிக்கலை குறைத்துள்ளது. கனடாவில் ஏப்ரல் மாதம் நிலவிய பணவீக்கம் குறித்த விவரங்களை கனடா புள்ளி விவரவியல் திணைக்களம் இன்று வெளியிட உள்ளது. மார்ச் மாதத்தில் பணவீக்கம் 2.7% இருந்தது. ஏப்ரலில் இது சிறிது குறைவடைந்திருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஜூன் 5ஆம் தேதி கனேடிய மத்திய வங்கி அதன் வட்டி வீதம் குறித்த அடுத்த அறிவிப்பை வெளியிடும் என்றாலும் வட்டி வீதம் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படவில்லை. பணவீக்கம் உறுதியாக குறைவடைவது ஜூலை மாதத்தில் வட்டியை குறைப்பதற்கு வழிவகுக்கும் என நிதி சந்தைகள் எதிர்பார்க்கின்றன. டொரண்டோவின் ஹை பார்க் பகுதிக்கு அருகில் நேற்றிரவு இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் 2 பேர் காயமடைந்தார்கள். பார்க் சைட் டிரைவன் லேக் ஷோர் பூலேவார்ட் பெஸ்ட் பகுதியில் நேற்றிரவு 10:45 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. பட்டாசுகளை வெடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்டு அவர்கள் பட்டாசுகளை ஒருவர் நோக்கி வானவெடிகளை ஏவினார்கள். பின்னர் 2 பேர் கத்தியால் குத்தப்பட்டார்கள். குத்தப்பட்டவர்களுக்கு உயிராபத்து இல்லை என தெரிவிக்கப்பட்டது. 18 வயதான ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். மேலும் தேடப்படுகிறார்கள். ஸ்காபரோவில் நேற்றிரவு இடம்பெற்ற கத்திக்குத்த சம்பவத்தில் ஆண் ஒருவர் கடுமையாக காயமடைந்தார். டப்ஸ்காட் ரோட்டன் மெல்ஃபோர்ட் டிரைவ் பகுதிக்கு நேற்றிரவு 8:30 அளவில் காவல்துறையினர் அழைக்கப்பட்டார்கள். கத்திக்குத்துக்கு இலக்கான சுமார் 30 வயதான ஆண் ஒருவரை காவல்துறையினர் கண்டுபிடித்தார்கள். 30களில் வயதையுடைய கருப்பின ஆண் ஒருவரை காவல்துறையினர் தேடுகிறார்கள். கனடாவில் உள்ள வீடற்றோருக்கான ஷெல்டர்கள் அதிகரித்து செல்லும் வீடற்ற முதியவர்களின் உடல் மற்றும் உள தேவைகளை வழங்குவதற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்படவில்லை என கனேடிய மருத்துவர்கள் சங்கத்தின் சஞ்சிகையில் வெளியான ஆய்வொன்றில் கூறப்பட்டுள்ளது. மருந்துகளை வைப்பதற்கான இடம், காயங்களுக்கு மருந்து கட்டும் வசதி போன்ற முதியவர்களுக்கு தேவையான வசதிகள் ஷெல்டர்களில் இல்லை என ஆய்வின் முதன்மை ஆசிரியர் தெரிவித்துள்ளார். வீடற்றோர் மத்தியில் 50 வயதானோரே முதியவர்களாக கருதப்படுவதாகவும் அவர்கள் விரைவாக முதுமை அடைவதாக இந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரின் பிளே ஆஃப் போட்டிகள் இன்று ஆரம்பமாக உள்ளன. முதல் குவாலிஃபயர் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் இன்று போட்டியிட உள்ளன. அகமதாபாத்தில் டொரண்டோ நேரப்படி இன்று காலை 10 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகும்.